யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அதாவது யோவான் 13வது அதிகாரம் வந்து ஆண்டவருடைய அந்த ராபோஜனம் தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு அந்தரங்க சீஷன் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் நிறைய அந்தரங்கமான சீஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆரம்ப நாட்களில் தங்களுடைய விசுவாசத்தை மனுஷர்களுக்கு முன்பாக பறைசாற்றாதபடிக்கு பயந்திருந்தவர்கள். பின்னாட்கள்ல அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மறுபிறப்பு பெற்றவுடன் இயேசுக்கு சாட்சியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு அந்தரங்க சீஷன் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மேல் அறையை கொடுத்தவன் ஒரு அந்தரங்க சீஷன். அந்த வீட்டில் தன்னுடைய சீஷர்களோடு கூட ஒரு ராபோஜன பந்தி பந்தனதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். அதை தொடர்ந்து ஜீசஸ் தம்முடைய சீஷர்களோடு தம்முடைய இருதயத்தின் பாரத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். அதுதான் யோவான் 14, யோவான் 15, யோவான் 16. அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ் அப்படிம்பாங்க. தம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் தம்முடைய சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதுதான் அவருடைய கடைசி நேரம். பதினாலு, 15, 16. 17வது அதிகாரம் யோவான் 17 வந்து அவருடைய இருதயத்தில் உள்ள அந்த பாரத்தை அப்படியே பிதாவினிடத்தில் ஜெபமாக கொட்டுறார். இருதயத்தை கொட்டுறதுதான் யோவான் 17. அந்த ஜெபம் முடித்து அந்த அவர்கள் அங்கிருந்து கெத்செமனேக்கு போறதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 18. அப்புறம் அண்ணா காய்பா கோர்ட்டு, அப்புறம் பிலாத்துனுடைய கோர்ட்டு, அப்புறம் ஏரோதனுடைய கோர்ட்டு, அப்புறம் கல்வாரி சிலுவை, இதெல்லாம் 19 அப்படி பார்க்கிறோம். இதான் அந்த சீக்வன்ஸ். இப்படி யோவான் இப்படிதான் அமைச்சு வச்சிருக்கிறார். அதுல அந்த யோவான் 14, யோவான் 15, யோவான் 16 அந்த 3 அதிகாரங்களும் இயேசு தம்முடைய சீஷர்களை விட்டு போறார் அப்படிங்கிறதுனால அந்த இருதயத்தில் உள்ள பாரத்தை கொட்டும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் தான் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இதே வார்த்தை தான் மறுபடியும் எங்க வாசிக்கிறோம்? 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஜீசஸ் சொல்ற முக்கியமான ஒரு வார்த்தைகள், எவ்வளவு வசனங்களை சொல்றார், எவ்வளவு காரியங்களை பேசினார். அதுல ஒரு முக்கிய எண்ணமானது என்ன அப்படின்னா, மை பீஸ், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அது என்ன என்னுடைய சமாதானம் அப்படின்னா, அது அவருக்குள்ளாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் பூமியில் இருந்த நாட்களில் அவருக்குள் ஒரு சமாதானம் இருந்தது. அந்த என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். நான் உலகம் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்கல. எஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அது என்ன? இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சமாதானம் என்ன அப்படிங்கிறத நம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சும்மா ஆண்டவரே சமாதானம் சமாதானம்னு சொல்லக்கூடாது. இயேசுவே, நீர் பூமியில இருந்தீங்க, நீங்க பூமியில் இருந்த நாட்களில் உமக்குள் ஒரு சமாதானம் உமக்குள்ள இருந்தது. அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னீங்க. அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த சமாதானத்தை நாம் பெற்று இருந்திருக்கணும். ஓகே,
யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா 11ஆம் வசனத்துல பாருங்க, யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் பிடிக்கும். முதல்ல சொன்னது 14ஆம் அதிகாரத்துல மை பீஸ். யோவான் 15ல மை ஜாய், மை ஜாய், என்னுடைய சந்தோஷம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் பிடிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் பிடிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதே 16ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல கூட திரும்ப சொல்றாரு பாருங்க, 16:22. நீங்கள் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும், நான் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். வாட் ஏ சேலஞ்ச் வேர்ஸ் இது. கிறிஸ்துனுடைய சந்தோஷம், கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நானும் நீங்களும் பெற்றிருப்போமானால் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், நம்மளுடைய சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், மாமி, மருமகள், வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள், அக்கம் பக்கம், நத்திங். அவைகளெல்லாம் நாம் தியானிப்போம். அப்படி இல்லை, நம்மளுடைய சந்தோஷம் அற்பமான காரியங்களுக்கெல்லாம் வெளியில போயிடுச்சுன்னு வச்சுங்க, தட் மீன்ஸ் கிளியர் ப்ரூஃப் என்ன அப்படின்னா கிறிஸ்து தருகிற அந்த சந்தோஷத்தை நாம் இன்னும் பெறலன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானோர் இன்னும் கொண்டு வந்து வைக்கலன்னு அர்த்தம். ஆவியில் பிறந்தவர்களா இருந்திருப்போம், அவ்வளவுதான். ஜஸ்ட் born again, அவ்வளவுதான். நான் அடிக்கடி சொல்றது, ஒன்னு born of the spirit, இன்னொன்னு filled with the spirit. ஒன்னு ஆவியில பிறந்திருக்கிற அனுபவம், இன்னொன்னு ஆவியில நிறைந்திருக்கிற அனுபவம். அது இன்னைக்கு இருக்கிற வெளியில உள்ள கிறிஸ்துவத்துக்கு சுட்டு போட்டா கூட தெரியாது. ஆவியில் பிறந்திருக்கிற அனுபவம் அப்படின்னா ஒரு கணுக்கால் அளவு, ஒரு கணுக்கால் அளவு, அவ்வளவுதான் ஆவியில் பிறந்தது. ஆவியில் நிறைந்திருக்கிறதுங்கிறது நீச்சாலம், ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது பரிசுத்த ஆவியினால். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தாரா அப்படின்னா எஸ், மரியாளுடைய கற்பத்தில் பரிசுத்த ஆவியினால் உற்பத்திக்கப்பட்டார், அவர் ஆவியினால் பிறந்தார். எஸ், அதே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாரா, அபிஷேகம் பண்ணப்பட்டாரா, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? எஸ், பரிசுத்த ஆவியினால் அவர் ஞானஸ்தானம் கொள்ளப்பட்டார். ஜீசஸ் ரெண்டுமே இருந்துச்சு. ஆவியினால் பிறந்திருந்தார், ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள கொண்டு வந்து வைக்க முடியும். ஓகே, அப்ப யோவான் 16ல, யோவான் 15ல அவர் சொல்றது மை ஜாய், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு நான் தர்றேன், யாரும் உங்களிடத்துல இருந்து எடுக்க முடியாது, அது நிறைவா இருக்கும்படி சொல்றேன்னு சொன்னார். ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் அதுல ஜீசஸுடைய எதை வலியுறுத்துறாருன்னா 33ஆம் வசனத்துல பாருங்க, லாஸ்ட் வேர்ஸ் 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என்னை விசுவாசிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, என்னுடைய கற்பனைகள் நீங்க கை கொள்ளுகிறது நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, என்னை விசுவாசிக்கிறது நிமித்தம், எனக்கு சாட்சியா இருக்கிறது நிமித்தம், என் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. ஜாதி ஜனத்தில் மத்தியில உபத்திரம் உண்டு, வேலை ஸ்தலத்துல உபத்திரம் உண்டு, இருக்கிற குடியிருப்புகளின் மத்தியில் உபத்திரம் உண்டு. எஸ், என் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, பட் திடம் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, கலங்கிடாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப யோவான் 16ல இது எப்படி வேற மாதிரி விரிவாக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், என்னுடைய ஜெயத்தை உங்களுக்கு நான் தர்றேன்,
நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயித்த அந்த ஜெயத்தை, அந்த விக்டரியை நான் உங்களுக்கு தரேன், உனக்கு தரேன். அப்ப யோவான் 14 மை பீஸ், என்னுடைய சமாதானம். யோவான் 15 மை ஜாய், என்னுடைய சந்தோஷம். யோவான் 16 மை விக்டரி, என்னுடைய ஜெயத்தை உங்களுக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறார். அருமையானவர்களே, இதை நாம் பெற்றிருக்கலன்னு வச்சுங்க, இதை நான் பெறல, இதை நான் அனுபவிக்கல அப்படின்னா நாம் இன்னும் சரியாய் இயேசுவை இன்னும் விளங்கிக்கொள்ளணும்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவருடைய இன்னும் நிறைவை பெறலன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரே நாள்ல டம்ப் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒன்னொன்னா கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நாம் கூட தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம், மை ஜாய், என்னுடைய சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார். இதுதான் தேவனுடைய ராஜ்யமும். தேவனுடைய ராஜ்யம் என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை பார்த்து நம்ம திரும்ப வருவோம். யோவான் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம். திருப்புங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம். வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிக்கிறதுல கிடையாது, குடிக்கிறதுல கிடையாது, உடுத்துவிக்கிறதுல கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் அதுல எல்லாம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது நீதி. தேவனுடைய ராஜ்யம் என்பது சமாதானம். அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம். பணத்தினால் உண்டான சந்தோஷம் கிடையாது. நீ உலகத்துல பணம் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. பணம் சந்தோஷம் அப்படின்னு. பணம் உள்ளவங்களாம் போய் பாருங்க, நிறைய பேர் பணம் வச்சிருக்காங்க, வெளியில தெரியறது இல்ல. பணம் உள்ளவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சிலருக்கு பணம் தான் சந்தோஷம், சிலர் இல்ல, அநேகருக்கு பணம் தான் சந்தோஷம். பணம் தான் உங்களுக்கு ஜாய். சிலருக்கு பணம் சந்தோஷம். சிலருக்கு நல்லா குடிக்கணும், வெறிக்கணும், அதான் அவர்களுக்கு சந்தோஷம். நல்ல உடைமைகள், வீடு ஃபுல்லா நம்ம நிரம்பி நிறைய வாங்கி வச்சுக்கணும், எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கணும், அப்பதான் சந்தோஷம். நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், 2 சம்பளம் வாங்கணும், ஜாய். நல்ல வீடு வாசல் எஸ்டேட்லாம் இருந்தா ஜாய், சந்தோஷம். நல்ல ஊர் உலகத்துல நல்லா அனுபவிக்கிறது, அதெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷம். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், அது சந்தோஷம் கிடையாது. சிலருக்குலாம் சந்தோஷம், சிலருக்குலாம் அற்ப சந்தோஷம், பாவ சந்தோஷம்லாம் இருக்கு. நிறைய பாவ சந்தோஷம். உட்காந்துக்கிட்டு இன்னும் அந்தரங்கத்தில் மனைவிக்கு தெரியாமல் ஆபாசம் பார்க்கிறவர்கள், போர்னோ சைட்டுக்குள்ள போகிறவர்கள், பாவ சந்தோஷத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், இன்னும் சினிமா பார்க்கிறவர்கள், அதுல சந்தோஷம் நினைக்கிறவங்க, குடிக்கிறவங்க, வெறிக்கிறவர்கள். ஓகே, அதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் மாம்சம். இங்க தேவனுடைய ராஜ்யம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து கொடுக்கிற அது சமாதானம், அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாகவே இருந்தது, அது நீதி. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். காசு பணம் இருக்கா இல்லையா, ஜாய்ஃபுல்லா இருப்பாங்க. ஒரு வார்த்தை பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம். முதல்ல
15ஆம் அதிகாரம் பாருங்க, நீதிமொழிகள் 15. ஒரு ரெண்டு வசனங்களை காண்பிச்சுட்டு கொஞ்சம் விரிவாய் ஒரு சில சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். இதனால மை பீஸ், மை ஜாய், மை விக்டரியில மை ஜாய், என் கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் அதை எப்படி இருப்போம் அப்படிங்கறத நான் ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு தியானிக்க காண்பிக்க விரும்புகிறேன். அதோடு கூட இந்த 16வது வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 15:16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும், அதை நான் இப்படி நான் மாற்றி வாசிக்க விரும்புகிறேன். நிறைய வட்டியும் கடனும், ஊறுபட்ட இஎம்ஐ. நான் ஆசிரியர் சமூகத்திலிருந்து வந்தவன். எங்க ஆசிரியர் சமூகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க யார் எது கடன் கொடுத்தாலும் சரி, எந்த ரூட்ல கடன் எடுக்கணுமோ எல்லா ரூட்லயும் கடன் எடுத்துருவாங்க. எவ்வளவு இஎம்ஐ எடுக்க முடியுமோ அவ்வளவு இஎம்ஐ போடுவாங்க. ஊறுபட்ட கடன், அதனுடைய வட்டி, அந்த சஞ்சலத்தோடு கூடிய என்னவா இருக்கணும்னா அதிக பொருட்கள் இருக்கணும். எல்லாரும் நிறைவா வீட்டுல இருக்கணும். 4 வீலர் இருக்கணும். வீட்டுல உண்டான எல்லா வசதிகள் எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கணும். வசதி எந்த வகையிலும் குறைஞ்சிடக்கூடாது. ரைட். எவ்வளவு சஞ்சலமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கடனா இருந்தாலும் சரி, எவ்வளவு வட்டியா இருந்தாலும் சரி, அப்படி இருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். இந்த இடத்த நான் இப்படி சொல்றேனே, 5 அப்பம் பிளஸ் ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். 5 அப்பம் பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு 5000 தேவைகள். எப்படிங்க? 5 இருக்கிறது 5 அப்பம் தான். இருக்கிறது 5 அப்பம், ஆனால் தேவைகள் 5000 தேவைகள். இது எப்படி? அதான் தேவன் மத்தியில இருந்தா போதும். வேதம் சொல்லுது பாருங்க, கொஞ்ச பொருளோடு கூட 5 அப்பத்தோடு கூடிய பிளஸ் கர்த்தரை பற்றும் பயம், கர்த்தர் ஜீசஸ் ஈக்குவல் டு மிகுந்த ஆதாயம். எவ்வளவு தேவைகளா இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், தேவன் மீட் அவுட் பண்ணுவார். எல்லாம் மிரக்குலஸா இருக்கும், எல்லாம் அதிசயமா இருக்கும், எல்லாம் அற்புதமா இருக்கும். நம் மடியில் எல்லாம் போடப்படும். ஓஹோன்னு திருப்தியா இருக்க மாட்டோம். ஓஹோன்னு பிரியாணி தின்னுட்டு இருக்க மாட்டோம், ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்க மாட்டோம், உடுத்தி விட்டு இருக்க மாட்டோம். நம்மளுடைய அன்றாட தேவைகள் மீட் அவுட் பண்ணப்படும். அது போதும், நமக்கு அது போதும். ஆரம்ப நாட்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்துல இப்படிதான் என்னுடைய சபையில் உள்ள சகோதரர்களுக்கு சொல்றது. இப்ப சமீபமா கூட ஒரு சகோதரன்ட்ட சொன்னேன், சகோதரா, உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கடனை வச்சிருக்க? உன்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி, உன்னுடைய வருவாய்க்கு மிஞ்சி இவ்வளவு பெரியதான கடனை உனக்கு உண்டாக்கிக்கிட்டே. காரணம், ரட்சிப்பு இல்ல, சரியான கைடன்ஸ் கிடையாது. உலகத்துக்குள்ள இருந்த நாட்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் விவரத்தை கேட்டா இத்தனை லட்சம் ரூபாய் கடன். உங்களுடைய வாழ்க்கை தகுதிக்கு இவ்வளவு எல்லாம் இருக்கக்கூடாது. அரிசி வீட்டுல இருக்கா? அரிசி இருக்கு. உப்பு இருக்கா? உப்பு இருக்கு. தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கு. விறகு இருக்கா? போதும். எது சொல்லுங்க பாப்போம். அரிசி, அது ரேஷன்ல அரிசி கொடுக்குறான், தண்ணி கிடைக்குது, உப்பு இருக்கு, விறகு இருக்கு, போதுமே. பிளஸ் இப்ப சொல்லுவோமா, அரிசி, ரேஷன் அரிசி, உப்பு, விறகு, தண்ணி, பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு, போதுமே.
கடனை அடையிற வரைக்கும் இந்த ஃபார்முலா பயன்படுத்திங்க. என்ன கடனை அடையிறதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க, சீக்கிரமா வெளியில வந்துருவீங்க. சிலருக்குலாம் இன்னும் கடன் 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 அப்படின்னு கடன் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. வாழ்க்கையினுடைய சூத்திரமே தெரியல. வாழ்க்கை சூத்திரம் தெரியல. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருள் உத்தமம். அதனாலதான் நம்மளுடைய பவுண்டரியை விட்டு நம்ம வெளியில போய் வாழ்க்கை வாழ தெரியாதபடிக்கு வாழ்றதுனுடைய விளைவுதான் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, லட்சமா கடனை சேர்த்து வச்சிருக்கோம். அருமையானவர்கள், இது சிலுவையின் உபதேசம். இது சிலுவையின் உபதேசம். கெட்டு போகிறவனுக்கு இது பைத்தியமா இருக்கும். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், யோவான் நீதிமொழிகள் 17:1. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும். முதல்ல 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? சரி, மறுபடியும் திரும்ப பாருங்க. நீதிமொழிகள் 15:17. நீதிமொழிகள் 15:16. பொருட்கள், வீடு, வண்டி, 2 வீலர், 4 வீலர் காரியங்கள், நம்மளுடைய தேவைகள், ஏசி, இன்னும் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் உண்டான பொருட்கள். ஆனா இங்க சொல்லும் பொழுது 17ஆவது அதிகாரத்தில் 1ஆம் வசனம், கொழுமையான பதார்த்தங்கள், நல்ல மீனும் கறியும் நல்ல விதவிதமான சாப்பாடுகளை பார்க்கிலும், கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சமாதானத்தோட சாப்பிடும் ரொட்டி துண்டு, வரிக்கி, பண்ணு, துவையல், கஞ்சி, சோறு, துவையல், ரசம், பண்ணு, நலம் அப்படின்னு. இந்த பிரின்சிபல் எடுத்து பாருங்க, இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சீக்கிரம் கடன் அடைக்கிறாங்களான்னு பார்ப்போம். இந்த பிரயத்தனம் இல்ல, இந்த ஒரு முயற்சி இல்ல, ஆண்டவரே என் கடன் அடைனா, கடன் அடையாது. இந்த ஃபார்முலா எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோ. 5 அப்பம் பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய 5000 தேவைகள். தேவன் எப்படிதான் செய்வாருன்னு கேட்டா அது அவருடைய வேலை. பச்சை தண்ணியை மதுரமாக்குறது அவருடைய ஒர்க்கு. சோ இன்னைக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது எதுல இருக்குன்னா, நல்லா சாப்பிட்றதுலையும், நல்லா 4 இடத்த சுத்தி பார்க்கறதுலையும், நல்லா உடுத்துறதுலையும், நல்லா குடிக்கிறதுலையும், வெறிக்கிறதுலையும், புசிக்கிறதுலையும், பணங்காசுலையும் தான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் கிடையாது. ஓகே, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரானால், எவ்வளோ வேத பகுதிகளிலிருந்து ஒரு 3 வேத பகுதி மட்டும் ஒன்று காண்பிக்கிறேன். நம்பர் 1, எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நம்முடைய தியானத்துக்காக ஒரு 3 வேத பகுதியை காண்பிக்கிறேன். நம்பர் 1, எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 10:34. இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள், முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதர்கள், எபிரேயர்கள், யூதர்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவர்களுக்கு நிறைய யூதர்களால், சொந்த சுய ஜனங்களால் அவர்களுக்கு எதிர்ப்பும் பிரச்சனையும் வந்தது. எபிரேயர்களால் அவர்கள் பகைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் இருந்தது. யார் மூலமாய் அப்படின்னா, ஏன்னா ஜெகோவாவை இவ்வளவு நாட்களாய் ஜெகோவாவை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க, 10 கட்டளையை வச்சுக்கிட்டு இருந்தவங்க, சர்க்கம் விருத்த சேதனத்தை அனுசரித்து கொண்டவர்கள், திடீர்னு இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஜீசஸ் அப்படின்னு ஒரு புது மார்க்கத்துக்குள்ள போகும் பொழுது, சொந்த சுய எபிரேய யூதர்களால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? புறக்கணிக்கப்பட்டார்கள், அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள், அவர்கள் சுய ஜனங்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்ப என்னென்னமோ நடந்தது. அதுல
அவருடைய ஆஸ்திகளும் என்ன செய்யப்பட்டதுன்னா கொள்ளையிடப்பட்டது. ஆஸ்தியை கொள்ளையடிச்சிட்டான். வெளியில இருந்தெல்லாம் வரணும் இல்ல, அவருடைய சுய ஜனங்களால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அவருடைய ஆஸ்திகள் கொள்ளையிடப்பட்டது. அப்ப அவருடைய நிலையை பாருங்க, அவங்களுடைய அந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன அறிந்திருந்தார்கள் என்றால், பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான ஒரு சுதந்திரம் தங்களுக்கு உண்டு என்று அறிந்து, இது என்ன மேட்டர்? இது ஒண்ணுமே, இந்த ஆஸ்தி, வீடு, வாசல், எஸ்டேட், இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. எல்லாம் குப்பை. எல்லாம் வானத்திலிருந்து வருகிற அக்கினிக்கு எல்லாம் இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இதை நீ எடுத்துக்கிட்டாதான் என்ன. அவர்களுக்கு கொஞ்சம் கூட என்ன ஆகல அப்படின்னா சந்தோஷம் அதோட போல. பாருங்க, ஒருத்தன் ஆஸ்தியை கொள்ளையடிக்கிறான், அதோட சந்தோஷம் போல. இதுதான் கிறிஸ்து தருகிற சந்தோஷம். ஆமென். இந்த இடத்துல நிதானிச்சு பார்க்கணும். என்னுடைய ஆஸ்தியை சிலர் கொள்ளையடிக்கும் பொழுது, திருடும் பொழுது, நம்மை ஏமாற்றும் பொழுது, நம்மிடத்து பலவந்தம் பண்ணி நம்மிடத்திலிருந்து பிடுங்கும் பொழுது, துரோகம் செய்யும் பொழுது, சொத்து பத்துல, நம்மளுடைய ஃபேமிலியில, உடன்பிறப்புகள் மத்தியில, அல்லது உனக்கு வெண்ணெய் உனக்கு சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்குள்ளாரே பெத்த தாய் தகப்பனுக்குள்ளார, குடும்பத்துக்குள்ளார வித்தியாசம் அல்லது துரோகம் அல்லது பார்ஷாலிட்டி, பட்சபாதம் பார்க்கறது, பாரபட்சமா காரியங்களை செஞ்சிருக்காங்க, அல்லது நம்ம இழக்க வேண்டியதா இருக்கு, துரோகம் பண்ண வேண்டியதா இருக்கு, உன்னை தூக்கி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு, புடுங்கிக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அநேகர் நம்மத்தியில் உள்ளவர்கள் அநேகர் என்ன ஆயிடுறாங்கன்னா அதோட அவர்களுக்கு சந்தோஷம் போச்சா. இப்பதான் கேள்வி கேட்கணும், நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கனா இல்லையாங்கிறது அதான் கேள்வி. என்னுடைய நஷ்டத்தில், பிசினஸ்ல திடீர்னு ஒரு இழப்பாயிடுச்சு, நஷ்டமா போயிடுச்சு, என்ன செய்வோம்? திடீர்னு கம்பெனில வேலை போயிடுச்சு. உடனே சில பேர் யோசிப்பாங்க, பிரதர் யதார்த்தத்தை பேசுங்க, திடீர்னு உங்களுக்கு ஒண்ணு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எஸ், மாம்சத்துல இருக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னா ஒரு ஷேக்காவும் ஒரு துக்கம் வரும். எங்கேருந்துதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை ஆட்கொண்டு நம்மளை ஸ்திரப்படுத்துவார்னு தெரியல, அப்படியே நிலைநிறுத்திடுவார். தகப்பனே, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர், ஆமென், உம்மிடத்தில் அன்பு எவ்வளவு வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கணும் அவ்வளத்தையும் கொடுத்து தேற்றிடுவார். நம்மளுடைய சந்தோஷத்தை ஒருவனே எடுத்துட்டு போகாதபடிக்கு ஆவியானவர் பார்த்துக்குவார். இதெல்லாம் என்னப்பட்டிருக்கு மேன், என்னுடைய சித்தம் இல்லாம ஏதாவது ஒண்ணு உழுவுமா? அற்பமான ஒரு முடி கீழே உழுவுமா? இதெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கேன். நீ ஏன் கலங்குற? நான் அதை உன்னிடத்துல, ஏன் சித்தம் இல்லாம யாரும் உன்னிடத்துல இருந்து எடுக்க முடியாது, நான் அனுமதிச்சிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். சோ ஆகையினால் என்ன செய்யலாம் அப்படின்னா நிம்மதியா தூங்கலாம். தாப்பன என்னன்னு தெரியல, நீங்க அடுத்து ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்க. யாராவது சிலர்லாம் பாத்தீங்கன்னா, என்னுடைய வேலை ஸ்தலத்துல 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வேலை செஞ்சிருந்தேன். எனக்கு கீழே உள்ளதான என்னுடைய ஜூனியர்ஸ் ப்ரொமோஷன் மேல போகணும் அப்படின்னா என்னுடைய கேட் எப்பொழுதும் இப்படிதான் இருக்கும். ஓகே, நீங்க போறீங்களா? ஓகே. அடுத்தது நீங்க போறீங்களா? ஓகே. அடுத்து நீங்க போறீங்களா? நீங்க போய்ங்க. அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே மேல போய் ஹெட் மாஸ்டர் ஆகி பிடி ஸ்கேலுக்கு போய், அந்த ஸ்கேலுக்கு போய், இந்த ஸ்கேலுக்கு போய் இன்னைக்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, தாராளமா போலாம். மேல போனதா என்ன, நம்மள்ட்ட இருந்து ஒண்ணு எடுத்தாதான் என்ன, நம்மளுடைய உடைமைகளை எடுத்துக்கிட்டாதான் என்ன? அருமையானவர்களே, இதெல்லாம் நம்மளுடைய ஜீவனே கிடையாது. இதை இழக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு வாலிபன் வந்தான், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இருதயத்தை இதுல வச்சுட்ட, நீ நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் உன்னுடைய நம்பிக்கை நீ வச்சிருக்க,
இது நிலையுள்ளது, இது அதிக மேன்மையானது கிடையாது, இது நிலை உள்ளது அல்ல, இதுல உன் நம்பிக்கை வச்சிட வேண்டாம், இதை நீ இச்சிக்காத, இது எல்லாத்தையும் வித்து தரித்திர கொடுத்து என்னை பின்பற்றுவான்னு சொன்னான். அவன் என்ன அடைஞ்சு போனான்? துக்கத்தோட அவன் திரும்பினான் அப்படின்னு வாசிக்கிறான். அவன் துக்கம் அடைந்து போனான். இயேசுனிடத்துல வர முடியல பாருங்க. ஏன் அப்படின்னா அவனுடைய எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கு, வீட்டு மேலதான் இருக்கு அவனுக்கு. அவனுடைய இருதயம் அங்கதான் இருக்கு. அருமையானவர்களே, நஷ்டமா இருக்கட்டும், இழப்பா இருக்கட்டும், துரோகமா இருக்கட்டும், திருட கொடுத்தாலும் சரி, கொள்ளையிட கொடுத்தாலும் சரி, இந்த உடைமைக்கு அடுத்த இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கிறிஸ்து தருகிற சந்தோஷம் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் மூலமா இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சந்தோஷம் ஒரு காலம் குறையாது. நாம் சந்தோஷமா இருப்போம். அந்த நாட்கள்ல சிலருக்குலாம் நல்ல கண்ணு இருக்காது, நல்ல கண்ணு இருக்காது, வன்கண் இருக்கும். இதெல்லாம் நம்மளை சுத்திகரிச்சு இருந்திருக்கணும். நம்மள்ட்ட என்ன இருக்காது அப்படின்னா, நம்ம வீட்டுல என்ன இருந்திருக்காது அப்படின்னா, ஒரு வாஷிங் மிஷின் இருக்காது, ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டுல இருக்காது. யாராவது நம்மளை ஒத்தவர்கள், நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இறக்கியிருக்காங்க, ஒரு வாஷிங் மிஷின் இறக்கியிருக்காங்க, நம்மள்ட்ட ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுங்க, நம்மள்ட்ட ஆனா இல்ல, ஆனா யார்கிட்ட இருக்கு, அவள்கிட்ட அந்த பொருள் இருக்கு அப்படின்னு நம்மள்ட்ட சொல்றப்ப நமக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு உற்சாகமாய், எவ்வளவு ஒரு சந்தோஷமாய் சிலர்லாம் தயாரிக்கிறாங்க. எதை தயாரிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். அந்த புன்முறுவலை அந்த சிரிப்பை தயாரிக்கிறான் பாருங்க. எங்கேருந்து வரல, எனக்கு இல்ல. எப்படி எனக்கு இல்ல? நானும் என் புருஷன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், பல வருஷமா என் புருஷன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல, இங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு அந்த நாம ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கணும். பிரதர்ட்ட போய் சந்தோஷமா சொல்லலாம், பிரதர் நான் கார் வாங்கியிருக்கேன். எப்படிங்க? நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது பிரதர்ட்ட போய் சந்தோஷமா சொல்லலாம். பிரதர் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நான் கார் வாங்கியிருக்கேன் பிரதர், நான் இடம் வாங்கியிருக்கேன் பிரதர், நான் வீடு கட்ட போறேன், நான் இடம் வாங்கியிருக்கேன், நான் வீடு கட்டியிருக்கேன், பையன் இந்த ஜாப்ல சேர்ந்திருக்கான், அது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான். சிலருக்குலாம் எப்படி சிலர்லாம் வயிற்றுலையும் வாயில அடிச்சு. பிள்ளைங்க மேல போனா, பிள்ளைங்க மார்க் எடுத்தா, ஒன்னு வாங்கிட்டா, ஒன்னு கட்டிட்டா, ஒன்னு வித்துட்டா, ஓ காட், அந்த ஜாயில சந்தோஷப்படுகளுடனே சேர்ந்து என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுகளுடனே சேர்ந்து சந்தோஷப்படுங்கள். தட்ஸ் a real joy. நம்ம மத்தியில உள்ளவர்கள் யாராவது மேல போறாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் பாட்டு படிக்கிறத விட இன்னொருத்தர் நல்ல பாட்டு படிச்சுட்டாருன்னு வச்சுங்க, வா அப்படிங்கணும்ல. நான் ஷேர் பண்றதை விட இன்னொருத்தர் அருமையா ஷேர் பண்றாரு, வா அல்லேலூயா, கர்த்தரை எழுப்பிட்டாருடா ஒரு மனுஷனை. நான் கீபோர்ட் போடுறதை விட இன்னொருத்தன் கீபோர்ட் எக்ஸலண்டா போட்டான, வாவ், தட்ஸ் a real joy. அது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சந்தோஷம். அது யோவானுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்க. யோவான் முன்னால போயிட்டு இருக்கிற, திடீர்னு இயேசு கிறிஸ்து வரார், எல்லாரும் அங்க போயிட்டாங்க, இவரை விட்டுட்டு எல்லாம் அங்க போயிட்டாங்க. போதகரே, எல்லாரும் அவரை பின்பற்றி போகிறார்கள் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னார் சொல்லுங்க? நான் என்ன செய்யணும்? நான் சிறுகணும், அவர் பெருகணும். அப்பா, இந்த சந்தோஷம் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் மணவாளன், நான் தோழன். தெளிவா இருந்தார் பாருங்க மனுஷன், அவர் தான் மணவாளன். அந்த மணவாளனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நான் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
பிரைஸ் தி லார்ட். அந்த நாள் வந்துருச்சு, அவர் பெருகட்டும், எல்லாரும் போறவங்க எல்லாரும் போட்டும். இட்ஸ் ரியல் ஜாய். அது கிறிஸ்து தருகிற ஒரு சந்தோஷம் ஒரு இடத்துல. அது ஸ்பிரிச்சுவல் திங்ஸா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, அல்லது பூமிக்கு அடுத்த காரியங்களா இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய முன்னேற்றத்தில், அடுத்தவருடைய நல்ல பெட்டர் பொசிஷனுக்கு மேல ஒருத்தர் போகும் பொழுது உள்ளம் கலிகூர்ந்து இருப்போம். நம்ம 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13 இதெல்லாம் பரத்துக்குரியது. கிறிஸ்து தருகிறதான் மெய்யான சந்தோஷம். 1 கொரிந்தியர் 13 அது 6 வாசிக்கிறோம் பாருங்க. அது அநியாயத்தில் என்ன செய்யாது, அது சந்தோஷப்படாது. எதுல சந்தோஷப்படும்? சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தில், அன்பில், சத்தியத்தில், அடுத்தவருடைய முன்னேற்றத்தில். ஒருத்தவங்களுக்கு கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டாங்க, நல்ல கம்பெனில செலக்ட் ஆயிட்டாங்க, நல்ல பிள்ளைகள் நல்ல மேல போயிடுச்சு, நல்லா படிச்சுட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய விருப்பமே அப்படி இருக்கணும். ஏன் இல்லைன்னா இதை நீங்க தயாரிக்க முடியாது. அதான் சொல்றேன், இதை நீங்களும் நானும் தயாரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிறது என்னன்னா, நம்மளுடைய மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லை. நம்மளுடைய மாம்சத்துல பொறாமதம் மண்டி கிடக்கு. அதை பாக்குறப்ப அப்படியே ஒரு சுருங்கும், ஒரு சந்தோஷம் இருக்காது. அதான் நம்மளுடைய ஃபிளஷ், மாம்சம். அதுல இருந்து நன்மை வராது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துனுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றிருப்போமானால் நாம் என்ன செய்வோம்னா கலிகூறுவோம். அடுத்தவருடைய ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்லயும் சரி, நாம் கலிகூறுவோம். கலிகூர்ந்து அக்களித்து. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போஸ்தலர் நடபடிகள் 5 கிறிஸ்து தருகிற சந்தோஷத்தை நாம் பெற்றிருப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 5 40 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5 ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களை, இயேசுனுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்களை, அன்னைக்குள்ளதான நியாய சங்கத்தில் உள்ளவர்கள் அவர் வரவழைத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 40 அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். இனிமே இயேசு எல்லாம் பிரசங்கிச்சுட்டு இருக்க கூடாது. நோ, அடிச்சு போங்கன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. 41 பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். இங்கே எதுலடா சந்தோஷம் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம். இந்த வார்த்தையில் எல்லாத்தையும் வச்சுங்க. சத்தியத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், சகோதர அன்பின் நிமித்தம், சகோதரத்துவத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், சகோதரத்துவத்தின் நிமித்தம், திருச்சபையின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம், அவருடைய வேத வசனத்தின் நிமித்தம் எங்க அவமானம் அடைந்தாலும் சரி, அத எப்படி எடுக்கணுமா சொல்லுங்க? எப்படி எடுக்கணும்? அத பாத்திரராக எண்ணப்பட்ட அப்படின்னால் சந்தோஷமாய் அந்த கிறிஸ்து இயேசுனுடைய அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வைக்கும் பொழுது அவர் எப்படி அவமானப்பட்டிருந்தார்? அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அவமானம், ஷேம், வெக்கம் தான் அவருக்கு. கல்வாரி சிலுவையில பாளையத்துக்கு புறம்பே ஒரு அண்டர்வியரோட, ஒரு கோமணத்தோட தொங்க விட்டு, அரை நிர்வாணத்தோட தொங்க விட்டு, பூன்னு எல்லாம் காரி துப்பி இகழத்தக்கதாக தூக்கி தொங்க விட்டாங்க. இயேசு என்ன அவமானப்பட்டிருப்பார்? பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். இயேசுவே என்ன ரட்சிக்கும்படிக்கு, எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கும்படிக்கு, என்னை ரட்சிக்கும்படிக்கு நீங்க பாளையத்துக்கு புறம்பே அவமானம் நிறைந்தவராய் சாப சிலுவையில கோமணத்தோடு நீங்க தொங்குனீங்களே, எனக்கு எதுக்கு இந்த பூமியில
கணம். அவன் தான் சரியான கிறிஸ்தவன். எனக்கு எதுக்கு இந்த மேன்மை? எனக்கு எதுக்கு மேன்மை? எனக்கு எதுக்கு மேன்மை? சிலர்லாம் இந்த ஜாதி ஜனத்தின் மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் மேன்மையா இருக்கணும். நான் அவமானம் அடைஞ்சிடக்கூடாது, அவமானம் அடைஞ்சிடக்கூடாது, ஷேம் ஆயிடக்கூடாது. மை டியர் பேரண்ட்ஸ், இப்பொழுதே சிறு பிள்ளைகளுக்கு நல்லா டீச் பண்ணி கொடுங்க. இயேசுவுக்காக ஷேமாக பழகு, இயேசுவுக்காக ஷேமாக, இயேசுவுக்காக ஷேமாக. ட்ரெயின் அப் யுவர் சில்ட்ரன் இயேசுவுக்காக. ஒரு முறை திடீர்னு நான் ஞாபகம் வருது, நான் யோசிக்கல, திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. அவமானம் அடையணும். நான் என்னுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து 11 மணிக்கு ஏதோ ஒரு வேலை நிமித்தமா திருக்காட்டுப்பள்ளிக்கு வரேன் வீட்டுக்கு. என்னுடைய வீட்டில இருந்து என்னுடைய வேலை ஸ்தலம் ஒரு 7 கிலோமீட்டர். 2 வீலர்ல நான் வர்றேன். சாயந்தரம் தான் வருவேன். ஆனால் திடீர்னு என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு 11:30 மணிக்கு வரேன். ஏதோ ஒரு வேலையா, அலுவலக வேலையா, ஏதோ ஒரு செராக்ஸ் எடுக்கணுமோ என்ன ஒரு வேலைக்காக நான் வந்தேன். வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன், திருக்காட்டுப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல. என்னுடைய பையன்ல ஒரு பையன் படிக்கிற ஸ்கூல் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புலதான் இருக்கு. நான் ஒரு வேலை நிமித்தமா 11:30 மணிக்கு அலுவலக வேலையா ஸ்கூல்ல இருந்து 2 வீலர் எடுத்துட்டு வர்றேன். நான் வீட்டுக்கு கூட நான் போகல, நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரேன். அந்த பஸ் ஸ்டாண்டு திருக்காட்டுப்பள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கு, அதுலதான் பையன் படிக்கிறான். அவன் 11:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் நான். என்னடா ஸ்கூல் டைம்ல இங்க வந்திருக்கேன் நானேன்னு சொல்லிட்டு என்னன்னு கூப்பிட்டு கேட்கிறேன், என்ன இங்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா ஒரு ஒரு பைக்குள்ளார 2 செருப்பு இருக்கு உள்ளார. இது என்ன அப்படின்னு, செருப்பு டாடி அப்படின்னா. இது என்ன செருப்பு, யாருது அப்படின்னு. என்னுடைய ஸ்கூல் மிஸ், அதாவது மேடம், டீச்சர், அவங்க லேடி ஸ்டாஃப், அவங்க வந்து அவங்களுடைய செருப்பு கிழிஞ்சு போச்சு, நீ வேற யார்ட்டையும் அவங்க வந்து செருப்பு தச்சிட்டு வர்றதுக்காக யாரையும் கொடுக்க முடியல, என்னதான் நீ போய் பையனுடைய பேரை சொல்லி நீ போய் அந்த செருப்பை தச்சிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க டாடி. நான் போய் தச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இப்பதான் தச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னா. ஓகே, இட்ஸ் குட், காட் பிளஸ் யூ. இந்த ஒர்க் என்னைக்குமே நீ செய்யணும், மற்றவங்களெல்லாம் அவங்க அது மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னாங்க. ரியலி பிரைஸ் காட், தேவனுக்காக நான் நன்றி சொன்னேன். மற்ற பிள்ளைகளுக்குனால அது என்னன்னா இகழ்ச்சி. அவனை என்ன கூட சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் நீ வேற எல்லாம் கூட நீ என்னென்னலாம் கூட செய்வ அப்படின்ற மாதிரி ஒரு இகழ்ச்சி, ஒரு ஷேம், ஒரு இந்த மாதிரி அவமானமா பேசுறாங்கன்னா, ஓகே, உடனே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு பெருசா வராதுங்க, பிள்ளைகளுக்கு பெருசா வராது. இந்த மாதிரி லிட்டில் 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 லுக் அன்டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார். கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்து அடைந்த நிந்தை, அவமானம், ஷேம், வெக்கத்துக்கு முன்பாக நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை இப்பயே நாம் என்ன செய்யணும், அவருடைய நாமத்து நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் அவமானம் அடைவதற்கு, கேவலம் ஆவதற்கு, இகழப்படுவதற்கு, சீ அப்படின்னு இகழப்படு கீழே இருக்கிறதுக்கு நாம் ட்ரெயின் அப் பண்ணணும். சிலர்லாம் இந்த பாருங்க, இப்ப 41 வசனத்துல அந்த அந்த அப்போஸ்தலர்லாம் விட்டுருங்க, அவமானத்தில் சந்தோஷம், அவமானத்தில் சந்தோஷம். மை டியர் சிஸ்டர்ஸ், டியர் யங் கேர்ள்ஸ், லுக் அட் மை ஃபேஸ், என் முகத்தை பாருங்க, லுக் அட் மை ஃபேஸ். நீங்க ஷேம் ஆகுறீங்கன்னு வச்சுங்க, அப்படி வெட்டிட்டு போறீங்க பாருங்க. ஓ காட், ஆர் யூ ஷேம் டு யுவர் கிறிஸ்டியானிட்டி? ஷேம், ஷேம். நீங்க மனம் திரும்பணும். சிலர்லாம் கட்டிங், அப்படி என்னை அவமானப்படுத்திட்ட, என்னை அவமானப்படுத்திட்ட,
என்ன அவமானப்படுத்திட்ட. ஓ காட், என்ன சிலுவையில தூக்கி உங்களை தொங்க விட்டாச்சு, என்ன பாளையத்துக்கு புறம்பாக்கி விட்டாச்சு. இத பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்றாங்க பாருங்க. இத பேரண்ட்ஸ், தாயே தாயே நான் அவமானப்பட்டு விட்டேன், தாயே அம்மா நான் அவமானப்பட்டு விட்டேன், அம்மா மவளே உன்னை என்ன செய்தார்கள், என்னை பாளையத்துக்கு என்னை புறம்பே ஆக்கி என்ன தொங்க விட்டாங்க அம்மா மவளே. Oh God, shame, shame to the Christianity. சில புருஷன்மார்களும் அதை உட்கார்ந்துகிட்டு அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேம், ரிப்பென்ட். இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் அப்போஸ்தலர் 5:41 ஷேம் அவமானம் கிடைச்ச பாக்கியமா கருத வேண்டாம். அவமானம் கிடைச்சா பாக்கியம் வேணும். அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டு போவோம். என்ன அவமானப்படுத்திட்டாங்க. 0 பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை முகமுகமாய் பார்த்து சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் 0. மனம் திரும்பணும். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை நான் பெற்றுப்போன, எங்க அவமானமா இருந்தாலும் சரி சந்தோஷமா எடுத்துக்க. அப்படி பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தாங்கன்னா அடுத்த ஸ்மைலிங் உங்களுடைய ஸ்மைலிங், அடுத்த கை கொடுக்கிறது உங்களுடைய கை கொடுக்குதல். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் ஜெயாலி. இல்லைன்னா இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இந்த அந்த சேருக்கு நம்ம வந்து தேய்ச்சிட்டு போயிருப்போம் உட்காந்துட்டு. அவமானத்தில் சந்தோஷம், புகழ்ச்சின்னா சந்தோஷப்படுவாங்க. இந்த உலகம் வந்து புகழ்ச்சின்னா சந்தோஷம், பெத்துக்கிறதுனா சந்தோஷம். இந்த உலகத்துக்கு என்ன சந்தோஷம் தெரியும்னா, பெத்துக்கிட்டா சந்தோஷம், மேல போனா சந்தோஷம், எல்லாம் சாதகமா இருந்தா சந்தோஷம். ஓகே, கீழே போகணும், அவமானம் அடையணும், இழக்கணும், நஷ்டம் அடையணும் தெரியாது அப்படின்னா அவன் உலகத்தான். காதுள்ளோன்னு கேட்க கடவன். இதுக்கு என்ன ரீசன்? என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்ல, துக்கிக்கல. ஏன் பரிசுத்த ஆவியானவர் வரல அப்படின்னா விரும்பல. தகப்பனே, இந்த அவமானத்தை நான் பாத்திரராய் நான் எண்ணப்பட்ட அப்படின்னா, ஆண்டவரே நீங்க எனக்கா அவமானமானீங்களே, நான் கொஞ்சமாவது உமக்கா அவமானம் அடையணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், இதோ இதெல்லாம் உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில உண்டாக்கி தரேன், இங்கெல்லாம் நீ ஷேமாகு. புருஷனிடத்துல அவமானப்படு, மனைவியினிடத்துல அவமானப்படு, அக்கம் பக்கத்தில் உள்ள வயசு சிறியவர்கள்ட்ட அவமானப்படு. நமக்கு என்ன ஒரு என்ன உடனே வந்துடுது, ஏஜ் என்ன ஓ ஏஜ் என்ன. நான் பிள்ளைக்குட்டியில பத்திருக்கேன் தெரியுமா, நீ வாலிபன் தெரியுமா, நீ வாலிப பெண் தெரியுமா, எனக்கு வயசு தலையில தான் அடிச்சு. அப்போ ஒரு பாடமும் புரியலன்னு அர்த்தம், ஒரு பாடமும் புரியலன்னு அர்த்தம். தியானிங்க, கிறிஸ்து இயேசு தருகிற சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் தன்னுடைய இழப்பில், நஷ்டத்தில், திருட்டில், துரோகத்தில், கொள்ளையில் சந்தோஷமாய் கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நித்தியத்துல எனக்கு நிலையான சுதந்திரம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். கிறிஸ்து இயேசுகிற சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியான மூலமாய் ஒரு மனுஷன் பெற்றிருப்பானால் அவன் எந்த அவமானத்திலும், எந்த இகழ்ச்சியிலும், எந்த வெட்கத்திலும் அவன் சந்தோஷமா அதை எடுத்துக்கொள்வான். சுருங்கிட மாட்டான், சுருங்கி இடறிட மாட்டான். நோ சுருக்கம், நோ இடறல். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஓகே, ஒன் மோர். நான் ஏற்கனவே இன்னொன்னு சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த தருகிற சந்தோஷம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பிறருடைய வளர்ச்சியில், ஆவிக்குரிய வளர்ச்சியில், ஆவிக்குரிய முன்னேற்றத்தில், பொருளாதார முன்னேற்றத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா கலிகூர்ந்து சந்தோஷப்பட்டிருப்போம். நம்முடைய இல்லாமையில், தரித்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் அந்த கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றிருப்போமானால் இல்லாமையில், குறைச்சலில் நாம் என்னவா இருப்போம்? சந்தோஷமா இருப்போம், நிறைவா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஒன் மோர் திங், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மொத்தம் 4 அதிகாரங்கள் இல்லைன்னா
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம். இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைய 14 தடவை சொல்லியிருக்காருங்க. 14 times it mentioned. 14 தடவை சொல்லப்பட்டிருக்கு. ரிஜாய்ஸ், 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 ஜாய், ரிஜாய்ஸ், இதெல்லாம் எத்தனை தடவை அப்படின்னா 14 தடவை சொல்லப்பட்டிருக்கு. சும்மா உங்களுக்கு 1-2 மட்டும் சொல்றேன். என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க, 1ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் சொல்றாரு பாருங்க. சிலர் என் மேல பொறாமை அடைகிறாங்க, சிலர் என்ன விரோதிக்கிறாங்க. சரியா வசனத்தை கவனிக்கிறீங்களா? 15ஆம் வசனம் 1:15 சிலர் என்னிடத்தில் பொறாம பவுல்ட்டே பொறாமப்படுறாங்க பாருங்க. பவுல்ட்டே என்னிடத்தில் பொறாமைப்படுகிறார்கள், சிலர் என்னை விரோதிக்கிறார்கள். 16ஆம் வசனத்துக்கு வாங்க. சிலர் என் கட்டுகளோடே, என்னுடைய கட்டுகளோடே என் உபத்திரவத்தை சிலர் கூட்ட நினைக்கிறார்கள். என்னென்ன சொன்னேன்? 15, 16 3 காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்னென்ன சொல்றாரு சொல்லுங்க. ஒண்ணு என்ன? சிலர் என்னவே பொறாமப்படுறாங்க, சிலர் என்ன செய்யறாங்க? விரோதிக்கிறாங்க, சிலர் என்னுடைய உபத்திரவத்தை என்ன செய்யறாங்க? கூட்டுறாங்க. சிலர் என்னுடைய உபத்திரவத்தை கூட்டுறாங்க. சில குடும்பங்களையும் சில பேர் அப்படிலாம் இருப்பாங்க. சில மனைவிமார்கள் இருப்பாங்க, ஏற்கனவே உபத்திரவப்படுத்துகிற மனைவியா இருப்பாங்க, இல்ல உபத்திரவப்படுத்துகிற புருஷனா இருப்பாங்க, உபத்திரவப்படுத்துகிற பெற்றோரா இருப்பாங்க, சில உபத்திரவப்படுத்துகிற பாஸ் இருப்பாங்க. எஸ், சிலர் சபையில கூட சில சகோதர சகோதரிகள் கூட உபத்திரவப்படுத்துகிறவர்களா இருப்பார்கள். அவருடைய வாயின் வார்த்தைகள், நடக்கை, செய்கை ஏதாவது ஒரு உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்ல, அதோட கூட்டுறாங்க பாருங்களேன். உபத்திரவத்தோட கூட்ட நினைக்கிறார்கள். பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்ற மனுஷன் பாருங்க. 18ஆம் வசனத்துல படிங்க எல்லாரும், அந்த வார்த்தையை படிங்க. அது இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? அது எப்படி சோ வாட் இப்படி சொல்லக்கூடாது. சோ வாட் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சோ வாட் அப்படி எப்படி சொல்லணும்? சோ வாட் நல்லா சொல்லுங்க, நல்ல அழுத்தம் திருத்தமா. சோ வாட், அதனால என்ன? சில பொறாம, அதனால என்ன? ப்ரோ உபத்திரவத்தை கூட்டிட்டே இருக்கா பிரதர், உபத்திரவத்தை கூட்டுறான். சோ வாட். சிலர் என்னை விரோதிக்கிறான். சோ வாட். இந்த ரேடியோ ஸ்டேஷன் தானே, ரேடியோ ஸ்டேஷன் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. ஒரு முறை எங்கேயோ மினிஸ்ட்ரி போயிட்டு நானும் செல்வராஜ் காரை கொண்டு வந்து கரெக்டா எதுல நிப்பாட்டி இருக்கோம். காரை கரெக்டா சிக்னல்ல தான் கொண்டு, ஏதோ சமயநூல் தான் போயிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன்ல. சமயநூல் போயிட்டு நம்ம இதுல கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். கரெக்டா என்ன போட்டாங்க அப்படின்னா, ரெட்டு விழுந்துருச்சு. இப்படி திரும்பணும், ஆணைய ரோட்டுக்கு திரும்பணும். அதனால வண்டியை கொண்டு வந்து கரெக்டா சிக்னல் ரெட்டு விழுந்த உடனே நிப்பாட்டிட்டோம். அங்கேருந்து ஒரு 2 வீலர் வந்தது பாருங்க வேகமா. தலைவர் மைனர் பறக்கிறாராம். டப்புன்னு ரெட் அடிச்ச உடனே, அடிச்ச பிரேக்லாம் இல்ல, நேரா வந்து அடிச்சு குத்தி பின்னால் உள்ள ரெட் காலி, சிவப்பு டேஞ்சர் லைட் காலி. இப்ப என்ன சொல்லணும் சொல்லுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? சவுண்டா சொல்லுங்க. என்னது? சோ வாட். நல்ல கூலா டம்முன்னுச்சு. மத்த ரெட் டேஞ்சர் காலி. அப்படியே கூலா. நீங்க தான் இறங்குனீங்களா? பிரதர் இறங்குனா யாரும் இறங்குனான்னு தெரியல, இறங்கி பார்த்தோம். அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, லைட்டா அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன ஸ்கிராச் ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன பயம்னா, காரை கொண்டு வந்து இப்படி இடிச்சு விட்டோமே, டேஞ்சர் லைட் போயிடுச்சு, நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்களான்னு. எப்பா ஜாக்கிரதையா வர்றது இல்லையா? போயா இப்ப நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்க. சோ நஷ்டமானாலும் பிரதர் 10 ரூபாய்க்கு சோவாட் சொல்லலாம் பிரதர். 10,000க்கு சோவாட் சொல்ல முடியுமா? 10 லட்சத்துக்கும் சோவாட் சொல்லணும். ஆமென். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய தருகிற பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். அதான் பெலன்.
10 ரூபாய்க்கு சோவாட் சொல்லலாம், 10 லட்சத்துக்கும் சோவாட் சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை போதும். ஆமென். ஆகாயத்தில் நான் செலவு பண்ணல, நான் தொட்டதையும் புழங்கினதையும் பரிசுத்த ஆவியானுடைய பலனால் அனுபவிச்சுட்டு ருசிச்சுட்டு சொல்றேன். ஆண்டவரே 10 லட்சத்துக்கும் சொல்லலாம். சோ வாட்? விரோதிக்கிறாங்களா? முன்ன விட்டு பின்னால பேசுறாங்களா? ஓகே, பொறாமைப்படுகிறார்களா? உபத்திரவத்தை கூட்ட நினைக்கிறார்களா? நஷ்டப்படுத்துகிறார்களா? பால் என்ன சொல்றாரு பாருங்க, இதனால என்ன சொல்லிட்டு என்ன முடிக்கிறார் பாருங்க. அதனால் 18 பாருங்க, 18ல அதனால் நான் என்ன என்ன அடைகிறேன், முடிச்சிருங்க. சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் என்ன செய்வேன், சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் சோதிக்கப்படுற வேலையில உங்களுக்கு போதிச்சு கொடுக்கணும். ஆண்டவரே இதனால என்ன, சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் சொல்லிட்டு 19ல அவர் எதை அறிந்திருந்தார் அப்படின்னா அதுதான் முக்கியம். 19ல அது என்ன, எது? அந்த பொறாமை ஆகட்டும், அந்த விரோதம் ஆகட்டும், அந்த உபத்திரவம் ஆகட்டும், அது என்ன சொல்ற பாருங்க, உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த ஆவியின் உதவியினாலே. See the word, எங்க கொண்டு வந்து ஆவியானவருடைய ஸ்ட்ரெங்த், பலத்தை எங்க கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே, உதவியினாலே அது எனக்கு என்னவாய் முடியும், எனக்கு ரட்சிப்பாய் முடியும். இது எனக்கு ரட்சிப்பு, இது எனக்கு ரட்சிப்பாய் முடியும். ஆண்டவரே, இன்னும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறுவேன், இன்னும் குமாரனுடைய சாயல் நான் தரித்துக் கொள்வேன், இன்னும் நான் இயேசுவை போல மாறுவேன், இன்னும் எனக்கு ரட்சிப்பாய் முடியும், இன்னும் எனக்கு ரட்சிப்பாய் முடியும். இவன் தான் பவுல். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சந்தோஷத்தை அவர் பெற்றிருந்தார். இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களில் அவர் என்ன எவ்வளவோ சொன்னாங்க, அவர் கொஞ்சம் கூட என்ன இடையில இடல் அடையில. அவரை விரோதித்தார்கள், பொறாமைப்பட்டார்கள், உபத்திரத்தை கூட்ட நினைச்சாங்க. அவருக்கு அதில் எல்லாம் ரட்சிப்பாய் முடிந்தது. அவரை 3.5 வருஷமா ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான், இருந்த காசு பணத்தை திருடிட்டே இருந்தான். அவருடைய சந்தோஷம் போகல. அவரை அவமானப்படுத்தினாங்க, அவருடைய சந்தோஷத்தை இழக்கல. அவருடைய சந்தோஷம் எங்க இருந்து அப்படின்னா, யோவான் சங்கீதம் 16:11, பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் பரிபூர்ண ஆனந்தமும் எங்க இருக்கு சொல்லுங்க, அவருடைய சமூகத்தில். இயேசு பிதாவுடைய சமூகத்தில் இருந்தார். அதான் அவருடைய சீக்ரெட். எனக்கு நிறைவான சந்தோஷம் அங்க உண்டு, நிறைவான சந்தோஷம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கு. இதெல்லாம் கிடையாது. யார் என்ன சொன்னா என்ன, உங்களுடைய அப்ரூவல் தான் ஆண்டவரே எனக்கு, உங்களுடைய சாட்சி தான் எனக்கு, உங்களுடைய வார்த்தை தான் எனக்கு. வெளியில உள்ள அவமானம், நிந்தை, காரியங்கள், உபத்திரவங்கள் இதெல்லாம் ஒரு காலம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. எதுல இருந்தார் அப்படின்னா, அவர் பிதாவுடைய சமூகத்தில் என்றென்றைக்கு எப்பொழுதும் அவர் பிதாவுடைய சமூகத்திலேயே இருந்தபடினால் அவர் நித்திய பேரின்பத்தில் பரிபூர்ண ஆனந்தத்துல நிறைவா இருந்தார். அந்த சந்தோஷத்தை தான் இப்ப நான் நமக்கு கொடுக்குறேங்கிறார். நீ நான் கொடுத்தேன் அப்படின்னா, நீ பிதாவு என்னை போலவே நீனும் பிதாவுடைய சமூகத்தில் இருக்க முடியும். எதுவும் அசைக்க முடியாது. அது என்னவா இருக்கட்டும். பிறர் நமக்கு இந்த லெட்டர் அவர் எங்க இருந்து எழுதினார், இந்த பிலிப்பிற்கு எழுதின நிருபத்தை பிரியமானவர்கள் அவர் எங்க இருந்து எழுதினார், சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு அவ்வளவு தூரத்து சொல்றாருன்னா அவர் எங்க இருந்தார், எங்க இருந்து எழுதினார் அப்படின்னா, எங்க இருந்து எழுதினார், ஜெயில சிறைச்சாலையில இருந்து எழுதினார், டென்ஷன்ல இருந்து எழுதினார். தூக்கம் இல்ல, சரியான சாப்பாடு கிடையாது, அதுல எவ்வளவு பூச்சும் புழுக்களும் எவ்வளவு கொசுக்களும் தெரியாது, சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல. அதன் மத்தியில அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, நான் பரிபூர்ணமா இருக்கேன், எனக்கு ஒரு குறைவும் இல்ல, கிறிஸ்து இயேசு என்னை பலப்படுத்துகிறார், நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்கள் சந்தோஷமா இருக்கின்றார். ரிஜாய்ஸ், மறுபடியும் சொல்லுகிறேன், ரிஜாய்ஸ் இந்த லார்ட் அப்படிங்கிறார். அதான் பிலிப்பிற்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். இவர் வேற எங்கேயோ உட்கார்ந்து எழுதியிருந்தாருன்னு நமக்கு அது சாட்சியா இருந்திருக்காது. உபத்திரத்தின் மத்தியில் இருந்து, கட்டுகளோட இருக்கிறப்ப, டஞ்சன்ல இருந்து அவர் இந்த லெட்டர் எழுதுறார், சந்தோஷமா இருங்கன்றார். அருமையானவர்களே, இப்ப நீங்க கேட்டதும் தேரிதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுதுதான் நீங்கள் பலனடைந்து, ஒண்ணு அவமானம், நிந்தை, வெக்கம், ஒண்ணு இழப்பு, நஷ்டம், பணக்க துரோகம், இழப்புகள், மற்ற காரியங்கள், அல்லது பிறர் நமக்கு விரோதம், உபத்திரவம்,
நம்மை கூட்ட நினைக்கிறது, அல்லது மற்றவர்களுடைய காரியங்கள், நம்மளுடைய குறைவு, நம்மளுடைய இல்லாமை, நம்மளுடைய தரித்திரம், எல்லா சூழ்நிலைகளிலும் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் பரிசுத்த ஆவியானோர் உண்டாகும் சந்தோஷத்தை நாம் நிறைவாய் பெற்றிருப்போம். கர்த்தர் அந்த வாழ்க்கைக்கு நேராய் நம்ம உந்தி தள்ளுவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வேறொரு நாளில் மை பீஸ், மை விக்டரி அவைகளை நாம் தியானிக்கலாம். ஒப்பு கொடுத்து ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவோம். வழக்கமான ஜெபம் வேண்டாம் பிரியமானவர்களே. ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஹார்ட், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தாப்பனே என்னை உணர்த்தி வைத்த பகுதியில நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதலோடு, ஒரு கன்விக்ஷனோடு கூட ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கடாட்சம் பண்ணுவார். ஆமென்.